வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் நம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க மம்தா பானர்ஜிக்கு முழு தகுதியும் உள்ளது, சரத்பவார் உறுதி. துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும், மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, தேர்தல் முறைகளில் மாற்றம் வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வலியுறுத்தல். பென்சில் புயல் பாதிப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும், தொல் திருமாவளவன் தகவல். இலங்கையின் நெடுந்தீவிற்கு அருகே மீன்பிடித்த தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் கைது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க மம்தா பானர்ஜிக்கு முழு தகுதியும் உள்ளது என்று சரத்பவார் பச்சைக்கொடி காட்டியுள்ளார். பாஜகவின் என்டிஏ கூட்டணியை எதிர்க்க கடந்த மக்களவைத் தேர்தல் சமயத்தில் காங்கிரசுடன் மாநில கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணி உள் விவகாரங்களில் சிக்கி திணறி வருகிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் தோல்வியடைந்ததன் காரணமாக காங்கிரஸ் மீதான கோபதாபங்களால் கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் மத்தியில் மாறி வருகிறது. மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி கட்சிகள் உருவாக்கிய மகா விகாஸ் அகாதி படுதோல்வி அடைந்ததை அடுத்து கூட்டணியில் அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சி மகா கூட்டணியில் இருந்து விலகியுள்ளது. உத்தவ் தாக்கரே பாபர் மசூதி இடிப்பிற்கு ஆதரவளிப்பதாக கூறி சமாஜ்வாதி வெளியேறியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தயார் என்றும், வாய்ப்பு கிடைத்தால் கொல்கத்தாவிலிருந்தே இந்தியா கூட்டணியின் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்வன் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க முழு தகுதியும் உள்ளவர் என்று மகாராஷ்டிரா தேசியவாத காங்கிரஸ் பிரிவு தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் 132 ஏக்கர் நிலப்பரப்பில் 765 கிலோ ஓல் திறன் கொண்ட துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அங்கிருந்து அரியலூர் வரை மின்பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த பணிகளை செய்து முடிக்க ரூபாய் 4500 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த திட்டத்தை தனியார் நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்த தமிழக அரசு தீர்மானித்திருக்கிறது. கடந்த ஆட்சியிலேயே பல துணை மின் நிலையங்களின் பராமரிப்பு பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இப்போது ரூபாய் 4500 கோடி மதிப்பில் புதிய துணை மின் நிலையமே அமைக்கப்பட்டால் அது படிப்படியாக மின்சார வாரியம் தனியார் மயமாகவே வழிவகுக்கும் என்பதால் துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கையில்லை என்பதால் தேர்தல் முறைகளில் மாற்றம் வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள மர்காவாடி பகுதியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பேசினார். அப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முடிவுகள் குறித்து மக்களுக்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்றும், பொதுமக்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்தும் வகையிலேயே தேர்தல் முடிவுகள் உள்ளன என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எங்கோ தவறு நடக்கிறது என்ற எண்ணம் ஏராளமான மக்களிடையே எழுந்துள்ளது எனவும், வளர்ந்த நாடுகளாக கருதப்படும் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் கூட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை புறக்கணித்து வாக்குச்சீட்டு முறையை கடைபிடித்து வருகின்ற நிலையில் இந்தியாவில் மட்டும் ஏன் முடியாது என்றும், தேர்தல் முறைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் சரத்பவார் தெரிவித்தார். பென்சில் புயல் பாதிப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருமாவளவன் தன்னுடைய எக்ஸல பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அண்மையில் தமிழ்நாட்டை தாக்கிய பென்சில் புயலால் விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. இப்பேரிடரிலிருந்து மக்களை மீட்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் விசிக சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கென ரூபாய் 10 லட்சம் வழங்கிட உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலா 1 மாத சம்பளத்தையும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலா 2 மாத சம்பளத்தையும் கொண்டு நிதியாக முதலமைச்சரிடம் வழங்கப்படும் என்று தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நெடுந்தீவுக்கு அருகே சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபம் பகுதியிலிருந்து சுமார் 324 இயந்திர படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்குள் சென்றனர். இவர்கள் சிலர் இலங்கையின் கடல் பரப்பிற்குள் சென்று மீன்பிடித்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த 2 இயந்திர படகுகளையும் 8 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மீனவர்களின் படகுகள் உட்பட 8 பேரும் கங்கை சாந்துரை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா மற்றும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த சகாய ஆண்ட்ரூ ஆகியோருடையது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுகிறது என்றும் அதன் பின்னர் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகர்கின்றது என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பாக புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூரில் கனமழை பெய்யலாம் எனவும் நாளை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. 10ஓடு 11ஆக வெளிநாடு சென்று வந்த அண்ணாமலைக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் அளிப்பது ஏன் என்று கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிய மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாநகராட்சி மேயர் கவிதா, ஆணையர் சுதா உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமிழக மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியின் நிறைவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூர் மாவட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அளித்து வருகிறார் என்றும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதன் நோக்கமாக பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்படுகிறது என்றும் இந்த மனுக்கள் மீது அதிகாரிகள் உரிய நேரத்தில் தீர்வுகள் மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், வெளிநாட்டிற்கு 10ஓடு 11ஆக சென்று அண்ணாமலைக்கு ஊடகங்கள் இத்தனை முக்கியத்துவம் அளிப்பது ஏன் எனவும் அந்த 11 பேரில் IAS, IPS மற்றும் செய்தியாளர்கள் சென்று வந்துள்ளனர் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். குறிப்பாக கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 வார்டுகளில் இன்று நேரடியாக அந்த வார்டுகளுக்கே சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெறுகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க. எப்போ இந்த டீமில் போனது 11 பேர். இந்த டீமில் போனது 11 பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலிருந்து IAS கேடரில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி IAS அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க. அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா? அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா? எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துற மாதிரியும் அந்த படிப்பினால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸு அது இதுன்னு போட்டிங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க. இது வருஷம் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 பேர், 15 பேர் இந்த 3 மாதம் 6 மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள். இந்த போன 11 பேரத்தில் 3 பேர் IAS ஆஃபீஸர், 3 பேர் IPS ஆஃபீஸர், இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றிலாம் ஒரு செய்தி கூட இல்லை, யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு. மன்னர் பரம்பரையை நாம் ஒழித்து விட்டோம், ஆனால் கலைஞர் பரம்பரையை இன்னும் ஒழிக்க முடியவில்லை என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தனியார் பள்ளியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் மகன் RJ தமிழ்மணியின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் செல்லூர் ராஜு தலைமையில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டிருந்தார். முகாமை தொடர்ந்து அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மழை வெள்ளத்தை திமுக அரசு சரியாக கையாளவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மன்னர் பரம்பரையை நாம் ஒழித்துவிட்டோம், ஆனால் கலைஞர் பரம்பரையை இன்னும் ஒழிக்க முடியவில்லை எனவும் தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசின் முக்கிய அமைச்சர் என திமுக குடும்பத்தினரின் அதிகார மையம்தான் ஆட்சியாக நடக்கிறது என்றும் சனாதனம் பேசும் நபர்கள் குடும்பத்தை திருத்த வேண்டும் எனவும் வீட்டுக்குள் பூஜை நடக்கிறது, அப்புறம் எதற்கு சனாதனம் பற்றி பேசுகிறார்கள் எனவும் விஜய் சொன்னது 100க்கு 100 உண்மை என்றும் திருமாவளவனுக்கு யாரும் நெருக்கடியை கொடுக்க முடியாது, மற்றவர்கள் பேசுவார்கள் என்று அடக்கி வாசிக்கிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்.
அதாவது மன்னர் பரம்பரையை நம்ம ஒழிச்சிட்டோம், கலைஞருடைய பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியும். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அவர் மகன் அப்பா முதலமைச்சர், இன்றைக்கி பேரன் முதலமைச்சர், பெரியப்பா மத்திய அரசிலும் முக்கிய அமைச்சர் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார மையம் தான், அவங்க அதிகார மையம் தான் நடக்குது. சனாதனம் பேசுகிறவங்க அவங்க குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தை திருத்தணும்னா இல்லையா, குடும்பத்தை திருத்தம் அவங்க எல்லாம் பூஜை புனர்கம் எல்லாம் வீட்டில் எல்லாமே நடக்குது. அப்புறம் என்ன சனாதனம் நீங்கள் பேசுகிற? அதுக்கு ஒரு விமர்சனம், அதுக்கு ஒரு விளம்பரம், அப்படி தான் நடக்குது. எனவே இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. மாணவர்களை ஏமாறு, இன்றைக்கி கள்ளச்சாராயம் சரி, மதுவும் ஆறாக ஓடுகிறது, கற்பழி சம்பவங்கள். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடும் குற்றம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட காவல்துறை பயமே இல்லாமல் போச்சு. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சியில் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருந்தது. காட்டுமன்னார் கோவில் அருகே பெண் காவலருக்கு ஆபாச மெசேஜ் செய்து தொல்லை கொடுத்து வந்த பாஜக மாவட்ட நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள வெங்கடேசபுரம் கிராமத்தை சேர்ந்த ஜெயப்பிரியா என்பவர் தனது கணவரின் ஊரான கடலூரில் தியாக முதலியார் தெருவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருநீலக்குடி காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறார். விடுமுறை தினங்களில் மட்டும் தனது வீட்டிற்கு வந்துவிட்டு பிறகு பணிக்கு செல்கிறார். இந்நிலையில் இவரின் செல்போன் எண்ணிற்கு சில மாதங்களுக்கு முன்பு வந்த மெசேஜுக்கு பெண் காவலர் ஜெயப்பிரியா பதிலளித்துள்ளார். இதேபோன்று பலமுறை மெசேஜ் வந்ததால் தனது கணவர் பாலமுருகனிடம் ஜெயப்பிரியா தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மெசேஜ் செய்த நபரை தொலைபேசியில் அழைத்து கண்டித்த போது கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து பெண் காவலர் ஜெயப்பிரியா காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது பெண் காவலருக்கு அடிக்கடி மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்து வந்தது. விருதாச்சலம் வட்டம் கொர்கான் குப்பத்தை சேர்ந்த பாஜக மாவட்ட செயலர் விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் விஜயகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் டிடிவி தினகரன் பேசும்போது கடவுளை அஜித் என மாணவர் கோஷம் எழுப்பியதால் டிடிவி தினகரன் அதிர்ச்சியடைந்தார். திருப்பூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பரிசு வாங்க காத்திருந்த மாணவர்கள் ஒரு தரப்பினர் கடவுளை அஜித் என கோஷம் எழுப்பினர். இதனால் அதிர்ச்சியடைந்த டிடிவி தினகரன் பேச்சு நிறுத்திவிட்டு மாணவர் என்ன சொல்கிறார் என கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டிருந்தார். மாணவர்கள் அமைதியான பின்னர் மீண்டும் டிடிவி தினகரன் தனது உரையை தொடர்ந்தார். கடலூரில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாடு கடலில் மிதக்கும் வீடியோ வைரலானதை அடுத்து மாட்டை காப்பாற்ற வேண்டும் என மாட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி இரவு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கடலூர் முதுநகர் பகுதியை சேர்ந்த 7 நபர்களுடைய மாடுகள் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளத்தில் கடலுக்கு அடித்து செல்லப்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமீபத்தில் வெளியானது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது அங்கு மாடு ஒன்று தத்தளிப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் மாட்டை படகில் ஏற்ற முயற்சி செய்தும் முடியாத நிலையில் மாடு கடலில் தத்தளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் மாட்டின் உரிமையாளர் மாட்டை காப்பாற்றி தர வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் என்பது உடல் ஆரோக்கியம்தான் என்றும் நம்மிடமிருந்து போகாத ஒன்று ஆரோக்கியம், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்றும் திரைப்பட நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. போட்டியில் 30 வயது முதல் 95 வயதுடையவர்கள் பங்கேற்றனர். இதில் போட்டிக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கேடயங்களும் ரூபாய் 20,000 பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலர் மேகநாத ரெட்டி, நடிகர்கள் சித்தார்த், சூரி, SJ சூர்யா மற்றும் ரெட்ஜன் செண்பகமூர்த்தி, லைகா புரொடக்ஷன்ஸ் தமிழ்குமரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நடிகர்
நடிகர்கள் சித்தார்த், சூரி, எஸ்.ஜே. சூர்யா ஆகியோர் உரையாற்றினர். அப்போது பேசி நடிகர் சூரி, உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் என்பது உடல் ஆரோக்கியம்தான் என்றும் நம்மிடமிருந்து போகாத ஒன்று ஆரோக்கியம், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்றும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து எஸ்.ஜே. சூர்யா பேசும்போது 95 வயதில் ஒரு பெண் ஓடி கொஞ்சம் நடந்தாவது இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தது பாராட்டுக்குரியது எனவும், இவர்கள் வயதில் நாம் நடப்போமா என தெரியாது என்றும் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா தெரிவித்தார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய மக்களில் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீண்டும் கருப்பு நிறத்தில் குடிநீரில் கழிவுநீரில் கலந்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம், காமராஜபுரம், கரிக்கலன் நகர், செங்குட்டுவன் தெருவில் மாநகராட்சியில் வழங்கப்படும் குடிநீரை அருந்தியதில் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு சில தினங்களுக்கு முன்பு 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். சிகிச்சை பலனின்றி 2 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மீண்டும் மாநகராட்சியில் வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனிடையே அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது மக்கள் தான் இதற்கெல்லாம் பொறுப்பு என்றும் அவர்கள் தங்களுடைய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என மக்களை புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த பொதுமக்கள், மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதற்கு மக்கள் எந்த வகையில் பொறுப்பாக்க முடியும் எனவும், கருப்பு நிறத்தில் கழிவுநீரில் குடிநீர் கலந்து வருவதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். திருவாரூர் தெற்கு மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் நடைபெற்ற அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருவாரூர் தெற்கு மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கொடியேற்றி வைத்து மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருத்துறைப்பூண்டி நகர செயலர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலர் ஆதி ஜெயராஜ் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் திருவாரூர் நாகை மண்டல செயலர் CPR பொன்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மரக்கன்றுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் புரட்சி பாரத கட்சியின் நகர துணை செயலர் கார்த்தி உட்பட கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கிளை பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக செய்திருந்தனர். திருமயத்தில் உள்ள ஹோட்டலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் 3 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் செயல்படும் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள விஜயலட்சுமி ஹோட்டலில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 3 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் ஹோட்டல் முழுவதும் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுக்கோட்டை மற்றும் திருமயம் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்த கடை வீடுகளுக்கு தீ பரவாமல் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் ஹோட்டல் முழுமையாக எரிந்ததில் லட்சக்கணக்கான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்கு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு உதவ வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிசலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது. கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10ஆம் நாளான டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் மாலையில் மலையில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. அந்நாளில் பொதுமக்கள் வீடுகளில் அகல் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேடந்தவாடி, கருங்காலி குப்பம், வேட்டவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நவீன கால வளர்ச்சியின் காரணமாக மண்பாண்ட தொழில் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாகவும், இதனால் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மானியத்தில் மின் உபகரணங்கள் மற்றும் இலவச மின்சாரம் வழங்கி தங்களது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவன் மழைநீர் வடிகால் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சியை சேர்ந்த பாபுவின் மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் லோகேஷ் என்பவர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது வீட்டின் அருகில் பராமரிப்பு இல்லாத மழைநீர் கால்வாயில் கால் இடறி விழுந்தார். இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே உத்தரமேரூர் பேரூராட்சி மழைநீர் கால்வாய் முறையாக பராமரிக்காததால் சிறுவன் கால்வாயில் விழுந்து உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு யாரை வேட்பாளராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறார்களோ அவரை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய பாமக நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் மாநாடு தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடைபெறுவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மனோகரன், மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர்பாபு ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் படப்பை, குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பாமக நிர்வாகிகள் ஏழுமலை, சீனிவாசன், கோபிநாத், கோதனன் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலர் ஹரிகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டில் பங்கேற்க ஒவ்வொரு ஊராட்சி பகுதியிலும் வாகன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி பகுதி மக்களும் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும், மாநாட்டிற்கு வரும்போது யாரும் மது அருந்துவிட்டு வரக்கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு யாரை வேட்பாளராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறார்களோ அவரை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், இதற்காக அந்தந்த தொகுதியில் உள்ள பாமக நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்களுக்காக செய்த திட்டங்களையும், அறிக்கை மூலமாக தமிழக அரசிற்கு அழுத்தம் கொடுத்த திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்த்து வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலர் ஹரிகிருஷ்ணன் தெரிவித்தார். இதில் பாமக நிர்வாகிகள் ஏழுமலை, சீனிவாசன், கோபிநாத், கோதனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயில் தொழிலதிபரின் பங்களா வீட்டில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மதுரவாயில் அஷ்டலட்சுமி நகரில் என்டிஆர் நிறுவன உரிமையாளரின் பங்களா வீடு உள்ளது. இந்த பங்களாவில் வடமாநில பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி வீட்டு வேலை செய்து வருகின்றனர். இதேபோன்று தோட்டக்காரர், ஓட்டுநர் என 30க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பணியில் இருந்த ஒரிசாவை சேர்ந்த ஜீரா மந்தாகி என்ற இளம்பெண் பங்களாவில் உள்ள முதல் தளத்தில் துப்பட்டாவில் தூக்கிட்டு தொங்கியபடி இருந்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த மதுரவாயில் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இளம்பெண் அவரை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தற்கொலைக்கான காரணம் குறித்து மதுரவாயில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பெஞ்சல் புயல் மழை பெய்து வந்ததால் நீலகிரி மாவட்டம் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் தற்போது வார விடுமுறை தினத்தில் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சுற்றுலா தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் ஒன்றாக திகழ்கிறது. இதமான காலநிலை மற்றும் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் வானுயர்ந்த மலைகளையும் கண்டு ரசிக்க உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சமவெளி பிரதேசங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிவது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக நீலகிரி மாவட்டத்திலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான மற்றும் கனமழை பெய்து வந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்நிலையில் வார விடுமுறை தினத்தில் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாள் காலை உற்சவத்தில் கண்ணாடி ரிஷப வாகனத்தில் சந்திரசேகர் மாடவீதியுலா வந்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருக்கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி நடைபெற்ற 5ஆம் நாள் விழாவில் காலையில் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் கண்ணாடி ரிஷப வாகனத்தில் அண்ணாமலையார் கோவிலின் முன்பாக எழுந்தருளினார். அப்போது மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சந்திரசேகர் கண்ணாடி ரிஷப வாகனத்தில் மாடவீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு இந்து தேசிய கட்சி சார்பில் திருக்குடை வழங்கும் வைபோக நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு குடியாத்தத்தில் இந்து தேசிய கட்சியின் அகில இந்தியா சிவாலய கூட்டமைப்பின் சார்பில் திருக்குடை வழங்கும் வைபோக நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முன்னதாக சிவபெருமான், பார்வதிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்து தேசிய கட்சியின் மாநில தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் குடியாத்தம் காசி விஸ்வநாதர் கோவிலிலிருந்து கைலாய சிவ வாத்தியங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ரோட்டரி மாவட்ட தலைவர் கோபிநாத், சிவனடியார்கள் துரைராஜ், சங்கர், ஞானம், அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் சேதுவண்டை பகுதியில் தூய பேதுரு ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேத்துவண்டை பகுதியில் உள்ள தூய பேதுரு ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக ஆலய உபதேசியர் சத்தியனார் கலந்து கொண்டு இயேசு பெருமான் பிறப்பு மற்றும் நெறிமுறைகள் குறித்து சிறப்பு ஆராதனை செய்தார். அதன் பின்னர் சிறப்பு பாடல்கள் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர் ஏஞ்சல், ஆலய நிர்வாகிகள் ஸ்டெல்லா, சாமுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க மம்தா பானர்ஜிக்கு முழு தகுதியும் உள்ளது, சரத்பவார் உறுதி. துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும், மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, தேர்தல் முறைகளில் மாற்றம் வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வலியுறுத்தல். பென்சில் புயல் பாதிப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும், தொல் திருமாவளவன் தகவல். இலங்கையின் நெடுந்தீவிற்கு அருகே மீன்பிடித்து தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் கைது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.